சென்னை தியாகராய நகரில் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் எஸ் வி சேகர், ராஜன், சதீஷ்குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். அதை நேரலையில் காணலாம். திருப்பியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. அவங்களே சீல் வச்சிடலான்னு சொல்லி சீல் வச்சாங்க. அதன் பிறகு அவர்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டி சம்மந்தப்பட்டவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்ததில் இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சங்கத்தினுடைய எந்த விதியையுமே பின்பற்றவில்லை. ஒன்று மீட்டிங் நடத்துறது கிடையாது. இந்த மாதிரி டி நகரில் ஒரு வீடு போட்டிருக்கீங்க, மாதம் 2.5 லட்ச ரூபா, அதுக்கு 16 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு முறையான அனுமதி பெறலை. ஏற்கனவே முதல் பொதுக்குழு நடத்தலை, இப்போ 2வது பொதுக்குழு நீங்கள் நடத்தலை. இப்படி எல்லாவற்றையுமே நீங்கள் முறையாக செய்யாதனால நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஏன் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு உங்கள் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்க கொள்ளக்கூடாது, இதுதான் கேட்டிருக்காங்க. 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொன்னால் அவங்க பீரியடே இப்போ முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் இந்த மாதம் வரணும். அதனால் இது எப்படி போனாலும் இந்த 1 மாதம் நோட்டீஸுக்கு பிறகு கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மொத்த அந்த டேர்ம் முடியுது. இதுக்கு நடுவில் என்ன சொன்னாங்க, நாங்கள் இளையராஜாவுடைய ப்ரோக்ராம் பண்ணி மொத்த கடனையும் அடைச்சி எல்லா பணத்தையும் திருப்பி வச்சுருவோன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, 2 வாரத்துக்குள்ளே நாங்கள் அக்கௌண்ட்ஸை கொடுக்குறேன், நாங்கள் இன்னி வரைக்கும் கொடுத்ததாக தெரியவில்லை. அதே சமயத்தில் இப்போது சம்மந்தப்பட்டவங்க சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இளையராஜா நிகழ்ச்சி நடத்தி செலவு 8 கோடி ரூபா ஆயிடுச்சு, வந்ததும் 8 கோடியோ 9 கோடியோ வந்தது, ஆக மொத்தம் 1 கோடி ரூபா தான் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 8.25 கோடி ரூபாயில் 7.25 கோடி ரூபா தவறாக முறைகேடாக செலவழிக்கப்பட்ட பணம் தெரியுது. சட்ட ரீதியாக இதுக்கு சிறை தண்டனை கூட உண்டு. நாம் சினிமாவில் என்ன பண்ணுறோம், பரவாயில்லன்னு விட்டுடுறோம். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்களாம், தானும் அவர்கள் இருந்தபோது கூட இதே மாதிரி தான் நடந்தது. அது யார் இருக்கும்போது நடந்தாலும் தப்பு தான். பிடிச்ச சில பேருக்கு பணம் கொடுக்கறது, பிடிச்சவங்களுக்கு மட்டும் உதவி செய்கிறதுன்னா அது சங்க பணத்துலேருந்து செய்யக்கூடாது, சொந்த பணத்துலேருந்து வேணால் செய்யலாம். சங்க பணத்தையே சொந்த பணம் மாதிரி எடுத்து செலவு பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் புரியாது. இதோடைய முழு முயற்சியும் ஜேஎஸ்கே சதீஷ் அவர் எல்லாமே லீகலாக போனார். இப்போ பாபு கணேஷே ஒரு லாயர் தான். யாருமே அங்கே போய் தகராறு பண்ணி அதெல்லாமே ஒன்றும் பண்ணலை. கேள்வி கேட்க போனால் தகராறு பண்ண வருதா? அதாவது விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் இது ஒரு கையாடல்னு கூட சொல்லலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்து நாம் எப்படியாவது இந்த சினிமாவுக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது தவறான ஒரு விஷயம். அதுக்கு சின்ன உதாரணம் கூட அன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ரஜினியும் கமலையும் ஒன்றா சேர்ந்து அழைக்கிறேன், அவங்கள நான் இந்த சினிமா நிகழ்ச்சிக்கு அழைக்கலை, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நிகழ்ச்சிக்கு அழைக்கலை, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருங்க, தமிழ்நாட்டில் மாற்றம் வரும். இந்த அரசு அவருக்கு பிடிக்கலன்னா அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம். அதையே ரஜினியும் கமலையும் இவர் கூப்பிட்றாரு. இவரே ஆர்கே நகரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது தான் அவரை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைகளை அந்தந்த இடத்துல போய் பூர்த்தி பண்ணிக்கணும். ஆனால் இது எத்தனையோ பேர் பல பரிதாபப்பட்ட தயாரிப்பாளர்களுடைய பணம், அந்த பணத்தை இது முறைகேடாக செலவு பண்ணுவது திருட்டுக்கு சமமான ஒரு விஷயம். அதை செய்திருக்கிறார். அது நான் எனக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, எவ்வளோ கோடிக்கணக்காக இருந்தாலும் அடுத்தவன் காசை 1 ரூபாய் எடுத்தால் கூட அது திருட்டு தான். அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன பதில் சொன்னாலும் அவர்களால் இந்த பணத்தை திருப்பி வச்சால் கூட ஏற்கனவே எடுத்ததுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு பேங்க்கில் ஒருத்தன் வேலை செய்கிறான், சாயங்காலம் வீட்டுக்கு போகிறேன்ட்டு அதுக்குள்ளே அங்கே கேஷில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து போய் செலவு பண்ணிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு திருப்பி வச்சா அதுவும் திருட்டு தான். அது போலத்தான் இது. அதனால் எங்களுக்கு ஒரு விஷால் மேல் என்னமோ நாங்கள் கோவிச்சிட்டு இருக்க மாதிரியும், விஷால் ரொம்ப பிரபலமான நடிகருடைய புகழுக்கு களங்கம் உண்டாக்குற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறது சரியான விஷயம் இல்லை.